பேசுறேக்கா. என்னோட வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஆள் யாருன்னா அது நீங்க தான். இல்ல ராஜேஷ்? நிஜமா வரேக்கா? 1000 தாமரைப்பூ பூத்த மாதிரி இவ்வளவு மடக்கிட வேண்டியதா? அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். மழைத்துளி மண்ணில் விழுந்த மாதிரி ஃபீலிங்ஸ். அது நம்மள வானத்துக்கே கூட்டிட்டு போகும். ஆஹா, அந்த குரலை கேட்டு ஏமாந்துட்டியடா. தேவை. சப்ப ஃபிகரா இருக்கே. இனிமே குரலை கேட்டு முடிவு பண்ணக்கூடாதுடா சாமி. ஜோசி, வாட் இஸ் த டைம் நவ்? அதான் வாட்சி கட்டிருக்கீங்களே நீங்களே. நீ வராதனால வேற ஒருத்தர் வச்சு ப்ரோக்ராம் பண்ண வேண்டியதா போச்சு. அது ஆர்ஜேவா? டோன்ட் யூ திங்க் த பங்க்சுவாலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் த ரேடியோ ஸ்டேஷன்? அது வந்து என் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்தாங்களா? தங்கச்சி பொண்ணு பார்க்க வந்தாங்க. டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். இன்னும் வேற என்னெல்லாம் சொல்ல போற? அதான் எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்களா சார்? எல்லாரும் இப்படியே சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் இப்படி ஒரு லூசுங்க இருப்பாங்க போல இருக்கே. என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. வராதீங்க. வந்தாலும் வேஸ்ட் தான். வராதீங்கன்னு சொல்றேன்ல. நான் வைக்கிறேன். ஹலோ, யாருக்கிட்ட இவ்வளவு டென்ஷனா பேசுறீங்க? ஜோஸ், நீ ஃப்ரீயா இருக்கியா? ஆமா, மூட் அவுட் வெளியே போலான்னு இருக்கேன். எனக்கு லிஃப்ட் தர முடியுமா? உனக்கு ப்ராப்ளம்னா வேண்டாம். ஐயோ, அதை விட்ட வேற வேலை நாங்க இருக்கு. டூ வீலர் டோக்கன் போற. நிறுத்து. எங்க போற? அதான் உங்களை பார்க்க பிடிக்கலன்னு சொன்னேன்ல. அப்படி சொன்னா எப்படி? ஹலோ, பார்க்க பிடிக்கலன்னு எவ்வளவு அழகா சொல்றாங்க. தமிழ்ல சொன்னா உங்களுக்கு புரியாதா? ஒரு அழகான பொண்ணு இருந்தா உடனே காரை தூக்கிட்டு வந்துருவீங்களே. சிமா, நம்மள சுத்தி ஆபத்து இருக்கிறதுனால நான் இப்ப வண்டியை ஹை ஸ்பீட்ல எடுக்க போறேன். நீ என்ன பண்ற? என்ன டைட்டா பிடிச்சுக்கோ. ஐயோ, அங்களா தொடாத, கூசுது. நீங்க மேல கை வச்சுக்கோ. யார் அவன்? தொப்பிங்க இப்பயுமே ரொம்ப கேவலமா இருக்கான். பெரிய தலைவலி அந்த ஆளு. எப்பவுமே என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான். உன் மனசுல என்ன பெரிய அஜித் நினைப்பா? ஒரு பொண்ணு பின்னாடி உட்காந்துட்டா வெத்தையெல்லாம் காட்டுற. அதே தான் நானும் கேக்குறேன். நீ யாரியா? ஒரு அழகான பொண்ணு வந்தா பின்னாடி வந்து டிஸ்டர்ப் பண்ற. அப்படியே போட்டேனா? அவகிட்ட நீயே கேளு நான் யாருன்னு. என்னது அவளா? வாயிலே போட்டனா? சிமா, நீ தைரியமா சொல்லு, யார் இருந்தாலும் ஒரு கை பாத்துறலாம். இவன் தான் எப்ப பார்த்தாலும் என்ன டிஸ்டர்ப் பண்றான். நோ பாப்பா, விரல அங்க காட்டு, அங்க காட்டு. நீதான். அப்பா, இவன் தான் நான் சொன்ன பையன், ஜோசி ஜான். அப்பாவா? இவர் தான் என்னோட செல்ல டாட். இவ என் பொண்ணு. உன் பேர் என்ன? சார், ஜோசி ஜான் சார். பேர்லாம் நல்லா தான் இருக்கு. மரியாதையா நடந்துக்கலனா வெண்ட கழிட்டுருவேன், ஜாக்கிரதை. இவ உன்னை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா. கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எனிவே, நைஸ் டு மீட் யூ. எஸ் சார். வாழ்க்கையில இப்படி எல்லாம் இல்லைன்னா சுவாரஸ்யமே இருக்காது. 2 வாரத்துக்கு ஒரு முறை ஹாஸ்டல்ல வந்து இவளை பாக்குறது வழக்கம். வந்து பார்க்கலன்னா நான் அவ்வளவுதான், என்ன திட்டியே தீர்த்துடுவா. அப்புறம் நாம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். ஓகே? ஓகே சார். வாமா, கார்ல ஏறு. ஏறுன்னு சொல்றேன்ல, ஏறு. கடவுளே, கதவெல்லாம் திறந்து போட்டுட்டு இவன் எங்க போயிருக்கான்? யாரு? என்னாச்சு உனக்கு? இது எங்கிருந்து எடுத்த? ஒட்டட குச்சிக்கு சட்டை மாட்டின மாதிரி இருக்குல்ல. அப்பாவுக்கு நல்ல உடம்பு. நான் இன்னைக்கு அப்பாவோட பெட்டியை திறந்து பார்த்தேன். அப்பா ஞாபகம் வந்துருச்சா? அவரை மிஸ் பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்றியா? இந்த ட்ரெஸ்ஸை போடும்போது
கூட இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஐயே அம்மா, என்னம்மா நீ இப்படி குழந்தை மாதிரி அழற? சும்மா தான் எடுத்து போட்டேன். சரி எனக்கு டீ கொண்டு வாங்க. போங்கம்மா. மேடத்தோட வீட்டுக்காரோட அண்ணன் அலெக்ஸ். இவங்க 2 பேரும் ஆரம்பத்தில் எதிரிகளாக தானே இருந்தாங்க. இப்போ எதுக்கு வந்திருப்பாரு? கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லைன்னு தானே கேள்விப்பட்டோம். இத்தனை நாளா எங்களை வந்து பார்க்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக நான் இங்க வரல. வர வேண்டிய நேரம் வந்துச்சு, அதான் வந்தேன். ஏன் நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். என் பொண்ணு ஜான்சிக்கு நான் கல்யாணம் பண்ண முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு கொஞ்சம் நிலைமை சரியில்லாமல் இருக்கு. நீ இருக்கிற வீட்டை விற்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். கடன்ல வீடு முழுகிரும் போல இருக்கு. அதை விற்கிறதுக்கு நீங்க எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க கூடாது. எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க. ஆனா உங்களுக்கு அப்படி இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அலெக்ஸ் அண்ணன் என்ன பார்க்க வந்தாரு. உதவிக்காக இல்லைன்னாலும் கூப்பிட்டா கேட்குற தூரத்துல, சொந்தம்னு யாரும் இல்லைன்னாலும் இவராவது இருக்காரேன்னு ஒரு சந்தோஷத்துல இருந்தேன். எனக்கு என்னமோ நான் தனியாயிட்ட மாதிரி தோணுது. ஜோஸும் நிலைமைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். எஸ். இந்த செடியில வேர்லாம் எங்க இருக்குன்னு தெரியலையே. ஓ, நீ வந்துட்டியா? எப்போ வந்த? என்ன ஃப்ரெண்ட்ஸுங்க யாரையும் காணோம்? அவனுங்க வந்துருவானுங்க. நீ உள்ளவா? அம்மா எங்க? அம்மா கிச்சன்ல இருப்பாங்க. நீ உள்ளவா? நீ உள்ளவான்னு. வீட்ல இவனுங்களை ஒழுங்கா வளர்க்காம இவங்க அம்மா தண்ணி தெளிச்சு விட்டுருப்பாங்க. எல்லாம் வளர்க்குற விதத்துல இருக்கு. எனக்கும் தான் இந்த வயசுல ஒரு பையன் இருக்கான். வளர்த்தா என் புள்ள மாதிரி வளர்க்கணும். அம்மா, இவங்க என் கூட ஒர்க் பண்ற சவுண்ட் இன்ஜினியர். எங்க? அம்மா, ஜெயண்ட் வீல். அது. ஆனா இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. பஸ்ல? பஸ்ல வச்சு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? பார்த்தா அக்கா மாதிரி இருப்பாங்க. ஆனா என் அம்மா. போடா, சும்மா ஒரு பொய் சொன்னேன். ஹாப்பி பர்த்டே ஆண்டி. பர்த்டேவா? யாருக்கு? இன்னைக்கு உங்களுக்கு தானே பர்த்டே. சும்மா ஒரு கதை விட்டவா? என் பர்த்டே 2 நாளைக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. சரி உட்காரு. அப்புறம் நீங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணீங்க? ஓ, அதுவா? ஒரு கருங்குரங்கு இவங்க ஷாப்பிங் மால்ல இருக்கச்ச கிண்டல் பண்ணிச்சான். அந்த கோவத்துல இவ ஏறின பஸ்ல நானும் கூட இருந்தேன். அப்படிதான் அறிமுகமாச்சு. மறுபடியும் அவன் என் கையில மாட்டட்டும். விடக்கூடாது. அடிச்சு அவன் தோலை உரிக்கணும். என்னடா அப்படிலாம் திட்டாதீங்க. அவனுக்கு என்ன பிரச்சனை யாருக்கு தெரியும்? என்னது? அது போன் அடிக்குது பாருங்க. நீங்க பேசிட்டு இருங்க. ஆயிஷாவோட போனா இருக்கும். அன்னைக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல சும்மா தமாஸ்க்கு தான் பேசினேன். உங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? ஆனா உன்னை பத்தி நான் முழுசா சொல்லல. என்ன ரேடியோ ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிடு ப்ளீஸ். தாராளமா. அப்பா வரல? இல்ல. அப்போ ஓகே. கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன். மம்மி, சீமாவை டிராப் பண்ணிட்டு வந்துறேன்.